தனியார் பள்ளிகள்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் வேணுமா? RTE 2009 இந்த ஆக்ட் படி அனைத்து தனியார் பள்ளிகள்லையும் 25% ரிசர்வேஷன் கொடுக்கணும். அந்த ரிசர்வேஷன்ல வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அதுக்குண்டான கல்வி கட்டணத்தை கவர்மெண்ட்டே செலுத்தும். இதுல யாருக்கெல்லாம் எலிஜிபிள் உண்டு அப்படின்றத நான் சொல்றேன். 2 பிரிவு சொல்றாங்க. ஒன்னு, வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், டிஸ்அட்வான்டேஜ் குரூப் சொல்லுவாங்க. அதாவது SC, ST, MBC, BC பிளஸ் அதுலயும் ஸ்பெஷல் கேட்டகரியா பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன், ஆர்ஃபன் சில்ட்ரன், டிரான்ஸ்ஜெண்டர், துப்புரவு பணியாளர் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உண்டு. 2வது, வீக்கர் செக்ஷன். ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவா இருந்துச்சு அப்படின்னா அவங்களை வீக்கர் செக்ஷன், நலிவடைந்த பிரிவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏற்கனவே சொன்ன டிஸ்அட்வான்டேஜ் குரூப், வீக்கர் செக்ஷன், இந்த 2 பிரிவுல நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த RTக்கு அப்ளை பண்ணலாம். மேலும் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய குழந்தை ஸ்கூல்ல விண்ணப்பிக்கிறதுக்கு LKG அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். LKG வகுப்புக்கு சேரணும்னா எந்த ஆண்டு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஆண்டுல 3+ ஏஜ் ஆகிடணும். உதாரணமா 2026 இந்த ஆண்டுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்கன்னா 2022 ஆகஸ்ட் 1 இருந்து 2023 ஜூலை 31 இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டுக்குள்ள உங்க குழந்தை பிறந்திருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றதுக்கு குழந்தையுடைய ஏஜ் ப்ரூஃபுக்கு சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு பிளஸ் ஃபேமிலி இன்கம், கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, ரெசிடென்ட் ப்ரூஃப் நம்ம அவசியம் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்கூல்ல இருந்து உங்க வீடு 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருக்கணும், அதையும் பார்ப்பாங்க. இந்த நாம்ஸ் படி இருந்தீங்க அப்படின்னா தாராளமா விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு சீட் கிடைச்சது அப்படின்னா LKG ல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஃப்ரீயாவே படிக்க முடியும்.